உலகமெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். உலகமெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். திறந்த வாசலுள் பிரவேசித்து சிறந்த சேவை செய்கிறோம். திறந்த வாசலுள் பிரவேசித்து சிறந்த சேவை செய்கிறோம். சீயோனிலே சுவிசேஷகர் ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோம். சீயோன் என்னும் சுவிசேஷ சிகரத்தில் ஏறுகின்றாள். சீயோன் என்னும் சுவிசேஷ சிகரத்தில் ஏறுகின்றாள். 144,000 லக்கம் நோக்கியே ஓடுவோம். 144,000 லக்கம் நோக்கியே ஓடுவோம். சீயோனிலே சுவிசேஷகர் ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாங்கள் பெருமையாக ஓட்டத்துக்காக எங்கள் ஆவி ஆத்மா சரம் எல்லாவற்றையும் ஆண்டவன் சமைச்சு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உன் வழியை கத்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாக்கி போனவான்னு எழுதப்பட்ட வார்த்தைப்படி நீர் காரியங்களை வாங்கி பண்ணுகிற தேவனாகியால் நன்றி சோத்திரம். ஆண்டவரே, அலையா சோத்திரம் சோத்திரம். எங்கள் வழிகளை விட உங்களுடைய வழிகள் மேலான வழிகள் ஆகியால் நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். மேலான வழியிலே கரம் பிடித்து வழியை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். ஆண்டவரே, அலையா எங்கள் சுயமான காரியம் எல்லாம் ஒழிக்கப்பட்டால் சோத்திரம். மட்டும் ஆண்டு நாடியும் சித்தத்தை செய்யத்தக்கதாக எங்கள் முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுங்க சோத்திரம். ஆண்டவரே, அலையா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்பிக்கையுடைய செயலை அரணிக்கு திரும்புகள். வெட்டிப்பா நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்கிறார் தப்பனே. நன்றி ஊற்றிருக்கிறேன் சோத்திரம். வாக்கு உண்மையுள்ளவரே நன்றி ஊற்றிருக்கிறேன் சோத்திரம். கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனி ஆசிரியர் அருமையாக சோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வல்லமையாற்றி பயன்படுத்த முடியாது இருக்கின்ற சோத்திரம் கிட்டோப்பா சோத்திரம். ஆண்டவரே, ஆவியின் வல்லமை அபிஷேகம் ஆண்ட எங்களை நிறைந்திருக்கிறதாக நீர் கிழிச்சோனப்பா சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் எல்லா இடத்தையும் உங்களுக்கு சாட்சியாக அனுப்பிட்டதாக நீர் கிழிச்சோனப்பா சோத்திரம். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் பெருகவும் நாங்கள் செய்வோம்ப்பா சோத்திரம். ஆண்டே, இந்த நாமத்தை மட்டும் மைப்படுத்த ஆச்சரியமான்றேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் தாழ்மை எடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். திருநெல்வேலியிலிருந்து ஜெயராம் ஜெரோம் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 2026 முதல் நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் அன்றாட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66 அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி.
நடுவரே ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் அநேக நாட்களை கடந்து இந்த மே மாதம் முதல் நாளிலே நம்முடைய சமூகத்திலே வர கர்த்தர் உதவி செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, செழிக்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதனை தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை அவர் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுகிற தேவன். வறட்சியான பகுதிகளிலிருந்து, பஞ்சமான பகுதிகளிலிருந்து அழித்து கொண்டு வந்து செழிப்பான வாழ்க்கையை தருகிற நல்ல தேவன். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை செழிக்க செய்கிற நல்ல தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே, செழிப்பான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் தேவன் இப்பொழுது நடத்தி வருகிறார். நமக்கு முன்பாக ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக ஒரு ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வரும் நாட்களிலே நமக்கு முன்பாக ஒரு செழிப்பான நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை அவர் தருவார். அந்த நன்மையான இடத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். இது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவன் வறட்சியை விரும்புகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்திலே செழிப்பான இடத்திலே அவர் மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செழிப்புக்காக, நாம் வளர்ச்சிக்காக, பெருக்கத்திற்காக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த செழிப்பு எப்பொழுது உண்டாகும், யாருக்கு உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். குறிப்பாக சங்கீதம் 92 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போலே செழிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல சங்கீதம் 72 அதிகாரம் 7வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். நீதிமான் செழிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானாக நாம் மாறும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நீதியை செய்கிறவர்கள் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நீதிபரராய் இருக்கிறார். அவரிடத்தில் அநீதி இல்லை, அநியாயம் இல்லை, பொய் இல்லை. அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவருடைய நீதி, அவர் நீதிபரர் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நீதிமானாக ஆக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாய் ஜீவிக்கிற ஒரு மனிதன் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அநீதியான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், பொய் காரியங்களை வெறுத்து அதை விட்டு விலகி நீதியை செய்கிற நீதிமானாக ஒருவன் மாறும் பொழுது அந்த நீதிமான் பனையை போல செழிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு ஒரு மிகுந்த சமாதானம் இருக்கும். நமக்கு ஒரு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநீதியை விட்டு விலகுகிறவர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிபரருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும் பொழுது இந்த நீதியின் மூலமாய் தேவன் நம்மை செழிப்படைய செய்கிறார். இது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக,
நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ சிரிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவன் சிரிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையை உலகத்தின் மேல, உலக மனிதர்கள் மேல, உலக பொருட்கள் மேல நாம் வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவிதத்துல, பூமிக்குரிய ஜீவிதத்துல அந்த செழிப்பை நாம் காண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அதை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கை இன்மையிலும் மறுமையிலும் உட்புறமும் வெளிப்புறமும் அது செழிப்பாகவே காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறது நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை, உறுதியான, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. தேவன் நன்மையானதை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஒரு செழிப்பான வாழ்வை நாம் காண முடியும். உலகத்தை நம்பி, உலக மனிதர்களை நம்பி அவங்க பின்னால போகிறவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு வறட்சியையும் தோல்வியையும் கொண்டு வரும். இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வேலை, தன்னுடைய பணம், தன்னுடைய அழகு, தன்னுடைய ஞானம், தன்னுடைய வீட்டார், தன் சொந்தக்காரங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவான்கள், ஐஸ்வர்யவான்கள், இவர்களை போன்றவர்களே நம்புகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மனுஷர் மேல வைக்கிற நம்பிக்கை அது வீண் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பொருள்கள் மேல, தன்னுடைய திறமைகள் மேல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன் குடும்பத்தின் மேல, எனக்கு நெருங்கிய நபர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வராது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவரை நம்பி அவரை உறுதியாக நாம் பற்றி கொள்கிற மனிதன் அவன் செழிக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதாரண குணமுள்ள ஆத்துமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும், அதிகமாய் பிசினத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு பாக்குறோம். உதாரண குணம், பிசினித்தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஜீவிதத்துல நாம் உதாரண குணமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கும் தேவன் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களுக்கும் உதவுகிறதிலே உதாரண குணம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது இல்லாமல் நாம் நம்மை குறைத்து சீனித்தனம் என்று வேதம் சொல்லுகிற அந்த காரியங்களை செய்தால் வறுமை வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுக்குரியதை நாம் உற்சாகமாய், தேவன் விரும்புகிற காரியத்தை உதாரண குணம் உள்ளவர்களாக நாம் செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தேவனுடைய காரியங்களை செய்கிறார்களோ, தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவருடைய ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியங்கள். நீதிமான் செழிக்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உதாரண குணமுள்ள ஆத்துமாவும் செழிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஜீவியம் வனாந்தரமாக இருக்கிற வாழ்க்கை அது செழிப்பான வயல்வெளியாக அது மாறுகிறதாய் காணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊட்டப்படும் பொழுது அது நிறைவின் மூலமாய் ஒரு செழிப்பு உண்டாகிறது. ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களிலே ஒரு செழிப்பு உண்டாகிறது. வறட்சிகள், வறண்ட காரியங்கள் எல்லாம் நீங்குகிறது. வியாதி நீங்குகிறது. பிரச்சனைகள், சோதரம் இதெல்லாம் நீங்குகிறது. உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாக நமக்கு ஒரு நிறைவு உண்டாக வேண்டியது மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்வது மிகவும் அவசியம். அதன் மூலமாக தேவன் ஒருவரையும் செழிக்க பண்ணுகிறார். ஆவியானவர் எங்கேயும் அங்க ஒரு விடுதலை உண்டு. சோதரம் அசைவாடுகிற தேவன் அந்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஆவியின் அபிஷேகம் அனுதினமும் நாம் நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ளே ஒரு செழிப்பு உண்டாகும். உள்ளும் புறமும் ஒரு செழிப்பு உண்டாகும். மனாந்தரமான காரியங்கள், பெருமையான காரியங்கள், வறட்சியான காரியம், தோல்விகள் இதெல்லாம் ஜெயமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த உன்னதத்தில் இருந்து நம்ம ஊற்றப்படுகிற ஆவியின் மூலமாக தேவன் நம்மை செழிக்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஒரு ஆவி ஊட்டப்பட வேண்டியது அவசியம். வனாந்தரம் செழிப்பாய் மாறும், வயல்வெளியாய் மாறும், வறட்சி மாறும், வியாதி மாறும், பிரச்சனைகள் மாறும், கண்ணீர் மாறும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். இதில் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனிடத்துல ஒரு மகா செழிப்பான ஒரு மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய ஊழியர்களை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செழிப்பான மகா செழிப்பான மேடு, அதுல ஒரு திராட்சை தோட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு சொந்தக்காரர் தேவாதி தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அதை என்ன செய்கிறார்? அதை அவர் தொடர்ந்து நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை ஏசாயா 5ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் சொன்னால், அவரை வேலி அடைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை வேலி அடைக்கிறார். அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கிறார். தீமையான காரியங்கள் எல்லாம் பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஒரு செழிப்பான மேட்டிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். செழிப்பான ஒரு ஜீவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு விடுகிறார். ஆனாலும் அங்கே பார்க்கிறோம், அந்த மனிதருடைய செயல்கள் கசப்பான பழங்கள். இவன் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சித்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், நித்தியத்திற்கான உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார், அவர் வருகைக்கான ஆயத்தத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். செழிப்பான அநேக நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனாலும் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நற்குல நற்கனியை
அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது கசப்பான பழங்களை தந்தது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைபாடு. செழிப்பான ஒரு தோட்டத்திலிருந்து, செழிப்பான ஒரு மனிதனிடத்திலிருந்து தேவன் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த திராட்சை தோட்டம் கொடுக்கிறது கசப்பான பழம், கொடுமையான பழம், முறைபாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்துல ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கசப்பான பழங்கள் அவைகளை நீக்க வேண்டும். அநியாயமான காரியங்கள், அநீதியான காரியங்களை நாம் நம்முடைய ஜீவியத்தை விட்டு நீக்க வேண்டும். கசப்பான பழங்களை நாம் கொடுக்கிறவர்களா இருந்து ஒரு செழிப்பான வாழ்வை நாம் அடைய முடியாது. நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன கனியை அவர் எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்துல எப்படிப்பட்ட கனிகளை எதிர்பார்க்கிறார்? லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. லூக்கா 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. வேற ஒரு கனியை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அவரிடத்துல நாம் அனுதினம் தம்மை தாழ்த்தி ஒப்புரவாகி மனம் திரும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அனுதினமும் ரட்சிப்பு, அனுதினமும் அவர் சமூகத்திலே குற்றங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி அதை விட்டு விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்காக ஜீவிக்கிற ஒரு நல்ல கனி தருகிற, நற்கனி தருகிற ஒரு ஜீவியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது மனம் திரும்புதலின் மூலமாக ஒரு மனிதனை அவர் செழிக்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், என்னைக்கோ மனம் திரும்பினேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி எல்லாம் அனுபவம். அனுதினமும் புது கனிகளை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அனுதினமும் அவரிடத்துல உறவாடி, அனுதினமும் நம்மை நாம் சரி செய்து கொண்டு, நமக்கு முன்பாக இருக்கிற கண்ணாடியை போல இருக்கிற வேத வார்த்தைகள், வேதாகம வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் மூலமா நம்ம சரி செய்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அனுதினமும் மனம் திரும்பி அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனந்திருந்தல் ஒரு செழிப்பை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்ம இங்க பார்த்தோம், நீதிமான் அன்னை போல செழிப்பான், நீதியின் மூலமாக நீதிமானாய் மாறுகிறது மூலமாக செழிப்பான ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை நம்புகிறவன் அவர் செழிப்பான். அவரை நாம் நம்பும் பொழுது நம்மை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். பிறருக்கு கொடுக்கிறதன் மூலமாக, தேவனுக்கு கொடுக்கிறதன் மூலமாக நம்முடைய ஆத்துமா செழிக்கிறதாக அது காணப்படுகிறது. நான்காவதாக ஸ்தோத்திரம், உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் பொழுது நாம் செழிப்படைகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரம்புகிற ஒரு மனுஷன் அவன் செழிப்பை பெற்றுக் கொள்கிறான். இரண்டாவதாக, மனம் திரும்புகிற ஒரு மனிதன் அவன் செழிப்பான வாழ்க்கையை அவன் பெற்றுக் கொள்கிறான். இதற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செழிப்பை எதிர்பார்க்கிறார், மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார், நீதியை எதிர்பார்க்கிறார், நியாயங்களை எதிர்பார்க்கிறார். கவனமாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிறார். இது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய ஜீவியத்திலேயும் செழிப்பு உண்டாக தேவன் விரும்புகிறார். குடும்பம் செழிக்க விரும்புகிறார். வேலை ஸ்தலங்கள்ல மற்றும் தனிப்பட்ட ஜீவியத்துல, ஆவி ஆத்மா சரீரத்துல தேவன் ஒரு செழிப்பை கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அப்படியே செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த 4 வருஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் மேலும் உன்னதத்தில் இருந்து உடைய ஆவி ஊட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். வறட்சிகள், வறுமைகள், ஆண்டவரே வனாந்தரங்கள் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வனாந்தரத்தை போன்ற வாழ்க்கை, ஆண்டவரே தோல்விகள், மனக்கவலைகள், டிஸ்பிரஷன், ஆண்டவரே கண்ணீர்கள், புலம்பல்கள் எல்லாம் மாறட்டும்பா. வியாதிகள் மாறட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும் அப்பா. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு மகா செழிப்பான ஒரு வாழ்க்கை
இவர்களுக்கு உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த பகுதிகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வறட்சி காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் வறட்சிகளும் நீங்கட்டுப்பா, அனாந்தரம் நீங்கட்டுப்பா, விழிப்பு உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே ஸ்தோத்திரம், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநீதியான காரியங்கள் அநியாயமான காரியங்களை மன்னி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரத்தம் இல்லாதபடிக்கு கைகளை ஆண்டவரே சுத்தமாக கழுவுறபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகள் சுத்தமாக இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. கைகளில் சுத்தமுள்ளவன் அவன் பலத்து போவான் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே கைகளில் சுத்தம் உண்டாகும்படியா, இருதயத்திலே சுத்தம் உண்டாகும்படியா, சிந்தனைகளிலே சுத்தம் உண்டாகும்படியாய், ஜீவியத்திலே சுத்தம் உண்டாகும்படியாய், பொய் வழிகள் பொய் காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநீதியானவைகள் அநியாயங்கள் ஏமாற்றுகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இருத்து தள்ளிவிட்டு மனம் திரும்புவது ஒரு புதிய மனுஷனாக ஒரு புதிய மனுஷியாக மாறும்படியாக அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. நாள் ஒரு செழிப்பான நாளாய் மாறட்டும். உங்களுடைய உன்னதத்தில் இருந்து உங்களுடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனாந்தரம் செழிக்கட்டும். இவருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.